வெல்கம் டு காமாட்சிஸ் கிச்சன். நான் உங்களுக்கு வந்து இப்போது அந்த பித்தளை சாமான்லாம் பிராஸ்லாம் உங்களுக்கு எப்படி வித்தவுட் யூஸிங் பீத்தாம்பரி அண்ட் புளி இல்லாமல் எப்படி அதை ஈஸியாக வாஷ் பண்ணுறது சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எப்போ சீப்பாக கிடைக்குதோ அப்போ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அதை ரெண்டாக கட் பண்ணி எப்படி வேணுமோ கட் பண்ணி நல்லா உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நம்மள்கிட்ட வாங்கின வீணாக போயிருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழமும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஜூஸ் புழிஞ்சு அந்த மீதி இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து இதில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 year இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து அதை மிக்சியில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னாக்க இந்த பத்தில பாத்திரம் தேய்க்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நீங்கள் வந்து நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு புளி வேணாம், எதுவுமே வேணாம், இந்த பீத்தாம்பரி எதுவுமே போவேணாம், உங்களுக்கு கை கூட ஒன்றும் வீணாகாது. இதை பாருங்கள் எல்லா பாத்திரமும் ஈஸியாக தேய்ச்சிடுறாங்க பாருங்கள். அது பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரு ஹேசல் எதுவுமே கஷ்டம் கிடையாது. நம்ம சர்வன்ஸ் கூட டிபெண்ட் பண்ணவே வேணாம். இதை பாருங்கள் போயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், இது இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இது கூட ப்ரஷ் கூட நம்ம போவேணாம், கையாலேயே நம்ம தேய்ச்சிடலாம். உங்களுக்கு புளினாக்கா கைக்கு நல்லது இல்லை, இது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எலுமிச்சம்பழம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி பாருங்கள். ஒரு 2 minutes தான், கஷ்டமே கிடையாது. 1 week ஆனாலும் உங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும். அது இந்த எலுமிச்சம்பழம் இந்த ப்ராசஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 1 week ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வீணாகவே ஆகாது. இந்த பாருங்கள், இது காப்பர், இதையும் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு அழுக்கு ரொம்ப இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போகிறோம். இது பிரான்ஸுங்க. இதை பாருங்கள் பிரான்ஸ் எப்படி, இது வெங்கலம் பாருங்கள். அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரில் போட்டு கொஞ்சம் இப்படி வாஷ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிடும்.